இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானலில் வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை வந்து இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த டைமில் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கிறப்போ உப்பு வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நண்டுக்கு தேவையான உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் சேர்த்து தண்ணியும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டதுக்கப்புறம் சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும்.